ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸில் பின்பக்கத்து டிசைன் தான் வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், கீழே கேன்வாஸ் வச்சுருக்கேன், மேலே மெயின் கிளாத் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். லைனிங் பாருங்கள், நான் ஒரு பானை வடிப்பு ஷேப்பில் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். அதை ஷோல்டரில் பாருங்கள், அதை கட் கொடுக்க பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு கீழே பாருங்கள் லைன் போட்டுட்டு அடுத்தது 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். 1 இன்ச்சு அளவுக்கு அதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன டிசைன் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகலாம் வாங்க. மறக்காமல் வீடியோவை தள்ளிடாமல் முற்றிலும் பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது 3 துணி விலகாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிட்டு சுற்றி பொறுமையாக அந்த வளைவு ஷேப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் பொறுமையாக மிஷினை நிறுத்தி கரெக்டாக அந்த ஷேப் அப்படியே வரணும் இல்லையா, அதுக்காக நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். கீழே லைனிங் இருக்குது, அதுவும் நகராமல் பின் போட்டுக்கலாம். நான் பின்னெல்லாம் போடலை, அப்படியே தைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி வேணால் பின் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 3 துணியுமே கரெக்டாக நழுவாமல் இருந்தாவே நம்மளும் தையல் போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தையல் போட்டாச்சு. பாருங்கள், கேன்வாஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக நமக்கு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கேன்வாஸு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த கேன்வாஸை பூரா வெட்டிடலாம். வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க, மெயின் கிளாத்தை வெட்டிட போகிறீங்க. பாருங்கள், மெயின் கிளாத்தை கீழே நல்லா எடுத்து விட்டுட்டு கேன்வாஸை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டின எடுத்த பிறகு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கார்னரில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். தையில ஒட்டினாப்பில் வெட்டிட்டா நம்ம திருப்பும்போது கரெக்டாக அழகாக படிமானமாக டக்குன்னு திருப்பிடும். திரும்பும்போது அழகாக ஈவனாக இருக்கும். சுற்றியும் கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நல்லா அந்த வளைவு ஷேப்பு நம்ம எடுத்து விட்டுட்டு கரெக்டாக திருப்பிக்கலாம். திருப்பும்போது பாருங்கள்,
இப்போ பாருங்கள், அதே மேலே கார்னரில் ஒட்டி தையல் போடணும். நம்ம வந்து போட்டுக்கலாம். கார்னரில் ஒட்டி கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றியும் தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம லைனிங்கை விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்களா இருக்குது. அதே மாதிரி வந்து பின்னாடி ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதை வந்து பிடிச்சிக்கலாம் டாட்டு. கீழே மேலேயும் சென்டர் பார்த்து கரெக்டாக மார்க் போட்டுட்டு அது வந்து 2 துணி விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு அப்புறமா வந்து டாட் பிடிக்கலாம். அரைஞ்ச அளவுக்கு ஹைட்டு வந்து 4 இன்ச்சு அளவுக்கு, அகலம் வந்து 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நாலு பக்கமும் 2 இன்ச்சு 2 இன்ச்சு அகலத்தில் சாரீ கலர்லேயே வந்து துணி வெட்டி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து ஊசி வச்சு
ரோல் பண்ணி பாருங்கள், ரெண்டையும் பண்ணி கரெக்டாக தையல் போட்டு எடுத்துருக்கேன். எடுத்ததில் இவ்வளோ பீஸ் வந்தது. அதே மாதிரி 3 இன்ச்சு அகலத்துக்கு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து மடித்து தையல் ஒட்டி அந்த கலர்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெண்டையும் வந்து வேஸ்ட்டாக இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருக்க துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு டிசைனாக நம்ம தனித்தனியாக சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டையும் வந்து சேர்த்தாப்பில் டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இல்லையா, அதாவது அதிகமாக இருக்க துணியை வந்து நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு அதிகமாக இருக்க துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துட்டு இப்போ பாருங்கள், சென்டரில் வச்சு ஒரு மடிப்பு, கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பீஸையும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன இவ்வளோ கேட்குறாங்க, ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி தான் தைச்சி கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன சொன்னாங்க, இதுக்கு போய் இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு படத்தை காட்டி வேணால் வந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட பிறகு அதனுடைய பின்னாடி நமக்குடைய கஷ்டங்கள் உழைப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நமக்கு அதையும் சேர்த்து சார்ஜ் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னால் அவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே எவ்வளோ ஒரு நமக்கு மனவேதனையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்க பாருங்கள் டிசைன் கழுத்தில். அதே மாதிரியே இப்போ பாருங்கள் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த கிளாத் வந்து கொஞ்சமாக பத்தாமல் இருந்து பாருங்கள். அதையும் வந்து துணி எந்த துணி ஊற்ற கிடக்குன்னு எக்ஸ்ட்ரா இல்லாமல் பத்தவே இல்லை, கஷ்டமாக போச்சு. உடனே அதுக்கும் வந்து ரெடி பண்ணி கடைசியாக முடிகிற வரைக்கும் இந்த டிசைன் வச்சாச்சுங்க. ஒன்றும் இந்த மாதிரிலாம் டிசைன் வேணும்னு கேட்குறவங்க தனியாக சேரீ கிளாத் இல்லாமல் அது ஒரு 1/2 மீட்ரு எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீயாக அவங்க கேட்குற மாடலில் எவ்வளோ அழகானாலும் எவ்வளோ பெரிய டிசைன் ஆனாலும்
நமக்கு டெய்லராக இருக்கிறவங்களுக்கு வெட்டி தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சேரீலே கிழிக்கணும். சேரீயும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்டை அதிகமாக கட்டுற மாதிரி வேணுமா, டிசைனும் இவ்வளோ டிசைன் வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி தான் தைக்கணும் போல் இருக்குது. அதுக்கு காசு இவ்வளோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இவ்வளோ காசா? நம்ம சேரீலே 500ரூவாய்க்கு தான் சேரீ எடுத்தேன், துணி தைக்க காசு, ப்ளவுஸ்க்கே இவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு சோதனை பாருங்கள். முடிச்சுட்டு அதில் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன லேஸ் தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு அந்த வளைவு மாறாமல் இருக்கவே அது மேலேயே பிசுறும் தெரியக்கூடாது, அது மேலே ஒரு லேஸ் வச்சுக்கலாம். அதாவது சட்டுன்னு வைக்கணும்னா ஸ்ட்ரெயிட் கழுத்து இல்லை ஸ்டார் கழுத்து வச்சா வந்துடும். இது வந்து வளைவாக இருக்கிறதால பொறுமையாக தான் வைக்க முடியும். அப்போ தான் வந்து நம்ம நீட்டாக இருக்கும். நம்ம தைச்சி முடித்த பிறகு பார்த்தா பிசுறு தெரியாமல் யார் ஒரு வேலை செஞ்சால் யார் செஞ்சான்னு சொல்லி கேட்டால் நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி தானே. அது மாதிரி தான் இதுவும். அதனால் நிறுத்தி பொறுமையாக வளைவு எப்படிலாம் இருக்கோ அப்படிலாம் அந்த லேஸை வச்சு நான் தையல் ஓட்டினேன். பாருங்கள், ஓட்டிகிட்ருக்கேன் அந்த மாதிரி. தையல் ஓட்டு முடித்தாச்சு. அடுத்தது வந்து லூப்பு ரெடி பண்ணி லூப்பையும் வந்து 1.25 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணினதை நம்ம வந்து கழுத்துக்கு நடுப்புற வைக்க போகிறோம். அது எதுக்குன்னா நம்ம அதுக்குள்ளே நாட்டு வந்து திணிச்சு கட்டுறதுக்காக. பாருங்கள், அதே மாதிரியே 1.25 இன்ச்சு எல்லா லூப்பையும் ரெடி பண்ணி தையல் போட்டு எடுத்துகிட்டு ஒரே ஈவனாக கரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கிட்ட சென்டரில் வைக்கணும். அது மாதிரி பாருங்கள், வச்சாச்சு. வச்ச பிறகு நாட்டு இருக்கு இல்லையா, நாட்டில் வந்து நம்மக்கிட்ட பின்னூசி இருக்குல்ல, பின்னூசியை கோத்துட்டு அதை வந்து ஒரு லூப்பை கூட விடாமல் கரெக்டாக வந்து உள்ளே நுழைச்சி ஃபுல்லாக கார்னர் முடிகிற வரைக்குமே எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்த பிறகு அந்த கழுத்தை சுற்றியும் நம்ம வந்து இன்னொரு லேஸ் வச்சு தைச்சாச்சு. ஒரு பக்கமும் வந்து கரெக்டாக 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா கார்னரில் மணி கோத்து தைக்க போகிறோம். அது தைக்கிறதுக்கு இப்போ வீடியோவில் இல்லை, நான் வீடியோ ரொம்ப லாங்காக போதால் அந்த கார்னருக்கு உள்ளே வந்து மணி வச்சு தைச்சிருவேன். கை டிசைன் பாருங்கள், கைக்கும் அந்த பார்டர் சேரீயோட கிளாத்தில் வந்து டிசைன் கொடுத்துருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அத்தனையாக நம்ம வீடியோ போட்டோம் இல்லையா. மணி வந்து நாட்டில் அது கோத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மணி கோத்துட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.